நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். பண்டிதர் ராமகிருஷ்ணா, நான் இப்ப உங்களுக்கு தண்டனை என்ன மன்னிக்கணும் மகாராஜா. ஆனா நீங்க தானே பண்டிதர் ராமகிருஷ்ணருக்கு அவர் நிரபராதிங்கிறத நிரூபிக்க 3 நாள் அவகாசம் கொடுத்தீங்க. ஆனா இப்ப நீங்க இவருக்கு அந்த அவகாசத்துக்கு முன்னாடியே தண்டனை கொடுத்தீங்கன்னா அது நம்ம ராஜ நியதிக்கே எதிரா இருக்கும். ஆனா மந்திரியாரே மகாராஜா, நீங்க என்ன சொன்னாலும் பண்டிதர் ராமகிருஷ்ணர் வருஷக்கணக்கா விஜயநகரத்துக்கும் இந்த அரசவைக்கும் நிறைய சேவையாற்றி இருக்காரு. அதனால நான் என்ன சொல்றேன்னா பண்டிதர் ராமகிருஷ்ணருக்கு நாம அவகாசம் கொடுக்கணும். இவர் எதுக்கு நான் நிரபராதி நிரூபிக்க அவகாசம் கொடுக்கறாரு? இவர் ஏதோ பெரிய சதி திட்டம் தீட்டிட்டு இருக்காரு பாஸ்கர். இல்லனா இந்த வாய்ப்பை இவர் கை நழுவ விட மாட்டாரு. அப்படின்னா சரி, பண்டிதர் ராமகிருஷ்ணருக்கு தண்டனை கிடைக்க போகுதா இல்ல அவர் நிரபராதியான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான தீர்ப்பை 3 நாள்ல தரேன். அப்புறம் இதுக்கு மேலே யாராவது உங்க மேல புகார் அளிக்க சபைக்கு வருவாங்களா? ஏன்னா நான் இப்ப ஓய்வெடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. நான் போய் ஓய்வெடுக்க போறேன். இப்ப என் ஓய்வுல ஏதாவது தடங்கள் ஏற்பட்டா மகாராஜா பாலகுமார் வாழ்க! மகாராஜா பாலகுமார் வாழ்க! என்ன எப்படி பண்ணிட்டீங்க பண்டிதர் ராமகிருஷ்ணரே? பண்டிதர் ராமகிருஷ்ணா, உன் உயிர் இன்னும் 3 நாள் தான் இருக்க போகுது. அதுக்கப்புறம் நீ சாகிறத யாராலையும் தடுக்க முடியாது. 3 நாளைக்கு அப்புறமா இந்த கை கால மகாராஜா மூலமா எனக்கு மரண தண்டனை வாங்கி கொடுப்பான். என்கிட்ட இப்ப 3 நாள் தான் இருக்கு. இந்த 3 நாளைக்குள்ள நான் ஒரு நிரபராதின்னு நிரூபிச்சே ஆகணும். ஆனா எப்படி? பாத்தீங்களா பண்டிதர் ராமகிருஷ்ணா, நீங்க பல வருஷங்களா கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச மான மரியாதைய நான் சொடக்கு போடுற நேரத்துல எல்லாத்தையும் காத்துல பறக்க விட்டுட்டேன். பாத்தீங்களா? இதையெல்லாம் எப்படி பண்றீங்க? இவங்க எல்லாரும் உண்மையாதான் இங்க சொல்றாங்க. ஆனா அது எதுவுமே உண்மையே கிடையாது. அப்புறம் எப்படி இது உண்மையா இருக்க முடியும்? இதத்தான் நானும் உங்களுக்கு புரிய வைக்க முயற்சி பண்றேன். நீங்க அளவுக்கு மேல ஆடிட்டீங்க. அதனால நான் இப்ப ஆட போற இந்த ஆட்டத்துல உங்களோட எல்லா ஆட்டமும் முடிஞ்சு போயிடும். புரிஞ்சுதா இல்ல புரியலையா? நீங்க இந்த மாதிரி எல்லாம் பேசலாமா சுவாமி? நான் உங்களோட மனைவி சுவாமி. இவங்கள பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு. அங்க இவங்களோட கணவர் இன்னொரு கல்யாணம் பண்ணிருக்காரு. ஆனா இவங்க என்னடானா இங்க அன்போட எல்லாத்தையும் செஞ்சிட்டு இருக்காங்க. என்ன பண்றது? சொல்லிடலாமா? ஆனா இவ்ளோ பெரிய விஷயத்த எப்படி சொல்றது? இருக்கு பண்டிதர் ராமகிருஷ்ண ஐயாக்கா. ஆனா எப்படி உங்களால இவ்ளோ அன்பா பண்ண முடியுது? அதுவும் அப்படிப்பட்ட ஒரு நபருக்கு. இல்ல இல்ல இல்ல, எனக்கு எதுவும் ஞாபகம் இல்ல. நான் கிளம்புறேன். இல்ல இல்ல இல்ல, எனக்கு எதுவும் தெரியாது. நான் கிளம்புறேன் சாரதம்மா. வெங்கடேஸ்வரா சொல்லிடுறேன். பண்டிதர் ராமகிருஷ்ண ஐயா ரெண்டாவது. பண்டிதர் ராமகிருஷ்ண ஐயா ரெண்டாவது. சொல்லிடுறேன். பண்டிதர் ராமகிருஷ்ண ஐயா ரெண்டாவது கல்யாணம் பண்ணிட்டாரு. நான் என்னோட 2 கண்ணால அவரோட 2வது மனைவியை பார்த்தேன்.
அப்புறம் என்கிட்ட சாட்சியும் இருக்கு. பண்டித ராமகிருஷ்ண ஐயா 2வது கல்யாணம் பண்ண சாட்சி இருக்கு. என்ன 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 தூக்குங்க தூக்குங்க. சாரதாம்மா, சாரதா அக்கா, நீங்க மௌன விரதத்தை கலைச்சிட்டீங்களா? சரி, எதுக்காக கத்துனீங்க? என்ன ஆச்சு? இங்க இவ்ளோ பெரிய விஷயம் யாருக்கு தெரிய வந்தாலும் அவங்க கத்துவாங்களா இல்லையா? அது என்ன விஷயமா சொல்லு. ஐயோ, நான் இப்படி பண்ணிட்டேனே. உணர்ச்சி வசப்பட்டு மௌன விரதத்தையே கைவிட்டுட்டேனே. ஒரு நிமிஷத்துல நான் எல்லாத்தையுமே மறந்துட்டேனே. கல்யாணம் பண்ணிருந்தா பாஸ்கர் தானே பண்ணிருப்பான், ராமா பண்ணிருக்க மாட்டாரு. ஆனா சாரதாம்மா, நீ வாய மூடு. ஒரு வார்த்தை பேசக்கூடாது. எல்லாரும் கிளம்புங்க. இங்க இருந்து முதல்ல போங்க. ஆனா சாரதாம்மா, நான் தான் சொன்னல, ஒரு வார்த்தை கூட பேசாத. இங்க இருந்து கிளம்பு. இங்க ஒண்ணும் நடக்கல. எல்லாரும் கிளம்புங்க. அது நான் செவத்துல இருந்த பல்லிய பார்த்துதான் பயத்துல கத்திட்டேன். வேற ஒண்ணும் இல்ல. கிளம்புங்க. ராமா கண்டிப்பா அப்படி எல்லாம் பண்ண மாட்டாரு. நானே அந்த பொண்ணை என் கண்ணால பார்த்தேன். பாத்தியா? சரி சரி சொல்லு. அவ அழகா இருப்பாளா? அவ முடி எப்படி இருக்கோ? பாக்க எப்படி நிறமா இருப்பாளா? பெருசா சொல்ற மாதிரி எதுவும் இல்ல. உண்மையை சொல்லணும்னா ரொம்ப விசித்திரமா இருக்கா. ஐயோ தாயே, என்ன இது? நான் எப்பவுமே என்னோட பாஸ்கருக்கு இளவரசி மாதிரி ஒரு பொண்ணு வேணும்னு தானே எதிர்பார்த்தேன். ஆனா அவன் இப்படி பண்ணிட்டானே. இப்ப நான் என்ன பண்றது? சரி, நீ இப்ப இங்க இருந்து கிளம்பு. ஆனா சாரதாம்மா, கல்யாணம். ஐயோ, நான் பாஸ்கர் கிட்ட சொல்லி புரிய வச்சுக்கிறேன். நீ கிளம்பு. ஐயோ, கல்யாணம் பண்ணிக்கிட்டது பண்டித ராமகிருஷ்ண ஐயா, பாஸ்கர் இல்ல. அது நான் பாஸ்கர் கிட்ட சொல்லி புரிய வைக்கிறேன். அவன் அவங்க அப்பா கிட்ட சொல்லி புரிய வைப்பான். பண்டித ராமகிருஷ்ண ஐயாக்கு கல்யாணம் ஆனதை நினைச்சு உங்களுக்கு கவலையா இல்லையா? சாரதாம்மா, நீங்க உண்மையிலேயே விசித்திரமா இருக்கீங்க. இவ ஒன்னும் மகாராஜா ஜாமந்தோட அழகான இளவரசிலாம் இல்ல, ரொம்ப சாதாரணமானவ. நீ இப்படி எல்லாம் சொன்னா கேட்க மாட்டேன். சாரதாம்மா, சாரதாம்மா, போடையோ அடிக்காதீங்க சொல்றல. போடு. பாஸ்கரை இன்னைக்கு நான் சும்மா விட மாட்டேன். முதல்ல அவ வரட்டும். மகாராணி, நீங்க இங்கேயா? உங்களுக்கே எந்த சிரமம்? கட்டளை இட்டு இருந்தா நானே அங்க வந்திருப்பனே. நான் ரொம்பவே முக்கியமான விஷயத்தை பத்தி உங்ககிட்ட பேசணும் மந்திரியாரே. அதுவும் தனியா பேசணும். தனியாவா? பெருமையா? ஆமா, உங்களை பத்தி எல்லாரும் பெருமையா தான் பேசுறாங்க. துணிச்சல் நல்ல விஷயம்தான். ஆனா அளவுக்கு அதிகமான துணிச்சல் உயிருக்கே ஆபத்தா போய் முடியலாம். என்ன துணிச்சல் இருந்தா மகாராணி உருவத்திலே நீ இங்க வந்திருப்ப. இந்த துணிச்சலுக்கு காரணம் என் மனசுல எரிஞ்சிட்டு இருக்க நெருப்பு தான். அதை சாந்தப்படுத்த தான் நான் இங்க வந்திருக்கேன். இந்த நெருப்பு அணையணும்னா நீங்க என்னுடைய கேள்விக்கு பதில் சொல்லணும். பதில் சொல்லுங்க மந்திரியாரே. மகாராஜாவே பண்டிதர் ராமகிருஷ்ணரை தண்டிக்க போனப்ப நீங்க எதுக்காக 3 நாட்களுக்கு அவகாசம் கேட்டீங்க? என்ன அவ்வளோ தூரம் துடிக்க வச்சவன் ஒரே ஒரு மரண தண்டனையில சுலபமா இறந்து போயிடக்கூடாது. பண்டிதர் ராமகிருஷ்ணனோட உயிரை நான் கண்டிப்பா எடுப்பேன். ஆனா அதுக்கு முன்னாடி துடிக்கணும். அவன் துடிச்சு சாகணும். நீங்க ஒரு விஷயத்த மறந்துட்டீங்க மந்திரியாரே. அவரு பண்டிதர் ராமகிருஷ்ணர். 3 நாள் அவகாசத்துக்குள்ள அவர் என்ன வேணாலும் பண்ணுவாரு. அவனால எதுவுமே பண்ண முடியாது. இந்த தடவை நான் போட்டிருக்கிற சதி திட்டம் அப்படி. அவனால அதை புரிஞ்சுக்க கூட முடியாது. புரிஞ்சுதா இல்ல புரியலையா? விஜயநகரத்து மக்கள் பண்டிதர் ராமகிருஷ்ணனை கடவுளா நினைக்கிறாங்க. எப்பவும் அவனை புகழ்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் 3 நாள்ல அவங்க வாயால அவன் பேரை கூட சொல்ல மாட்டாங்க. அவனோட மானமும் மரியாதையும் மண்ணோட மண்ணாயிடும். அவனோட உருவமே அருவருக்கத்தக்கதாயிடும். சாரதாம்மா, சாரதாம்மா, சாரதா, சொல்லு சொல்லு, எதுக்கு கல்யாணம் பண்ண? அதுவும் என்கிட்ட ஆசீர்வாதம் வாங்காம என்கிட்ட சொல்லாமலே பண்ணிருக்க. சாரதாம்மா,
நீங்க 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 நீங்கன்னு எதுக்கு உளற? எதுக்கு கல்யாணம் பண்ண சொல்லு? அதாம்மா. ஆனா சீக்கிரம் சொல்லு, சீக்கிரம் சொல்லு. அட நீங்க சொல்ல விட்டாதானம்மா சொல்றதுக்கு. பேச விடாம அடிச்சா எப்படி சொல்றது? அப்படின்னா சொல்லு, யார கல்யாணம் பண்ண, ஏன் கல்யாணம் பண்ணன்னு சொல்லு. சாரதாம்மா, நீங்க என்ன சொல்றீங்க? பாஸ்கர் கல்யாணம் பண்ணிக்கிட்டானா? ஐயோ, பண்டித ராமகிருஷ்ணா தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு, பாஸ்கர் பண்ணிக்கல. அப்புறம் ஏன் இவரை அடிக்கிறீங்க? ஆமா, அதான் நான் பாஸ்கருக்கு புரிய வச்சிட்டு இருக்கேன். அதான் இவங்க அப்பா ஏன் கல்யாணம் பண்ணாருன்னு கேக்குறேன். நீங்க என்ன பண்ற? இங்க இருந்து கிளம்பு. சாரதாம்மா என்ன அடிக்கும் போது யாராவது பார்த்தா எனக்கு பிடிக்காது. கிளம்பு. ஆனா பாஸ்கர். சரி, முதல்ல ஏன் கேள்விக்கு பதில் சொல்லுங்க. ஏன் மௌன விரதத்தை விட்டுட்டீங்க? ஒரு பையன் தன்னை பெத்த அம்மா கிட்டயே சொல்லாம கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவ மௌன விரதத்தை விட்டுட்டு அடிச்சு கைய கால உடைச்சிருவா. ஐயோ, நான் சொல்றத முதல்ல கேளுங்க. அப்படிலாம் ஒண்ணும் நடக்கல. இதெல்லாம் கை கால உடைய சதி திட்டம். என்ன மாட்டி விடுறதுக்கு அப்படி பண்ணிருக்கான். இன்னைக்கு திடீர்னு அரசவைக்கு 4-5 பேர் வந்து நான் அவங்க கிட்ட செல்வம் கடன் வாங்கினதாவும் திரும்ப கொடுக்கலன்னு சொன்னாங்க. அப்புறம் ஒரு பொண்ணு வந்தா. அவ அவ்வளவு பெரிய சபையில வந்து நான் அவளை கல்யாணம் பண்ணதா சொல்றா. இப்ப அவளை மறந்துட்டேனா? ஆனா அப்படிலாம் எதுவுமே நடக்கவே இல்லையே சாரதாம்மா. ஆனா அவங்க எல்லாரும் உண்மையதான் சொல்றாங்க. ஆனா எனக்கு புரியவே மாட்டேங்குது. அப்படி ஒண்ணு நடக்கவே இல்லையே. அப்புறம் எப்படி இவங்க உண்மையை சொல்றாங்க? தடிய கீழே போடுங்க. பண்டிதர் ராமகிருஷ்ணரை மந்திரியார் கூட்டிட்டு வர சொன்னாரு. ஏன்? காரணம் எல்லாம் எனக்கு தெரியாது. உடனே கூட்டிட்டு வர சொல்லியிருக்காரு. சரிங்க, போலாம். என்ன சாப்பிடலாமா? வேலைக்கு போற நேரத்துல நான் சாப்பிட மாட்டேன். சாப்பாடு இல்ல. சரிங்க, போலாம். நீ எங்க வரேன்ற? நீ என்ன பண்டிதர் ராமகிருஷ்ணரா? இல்ல. அப்பவும் அப்பாவை அனுப்பி வை. நக்குஷையா, நீங்க கிளம்புங்க. நான் அப்பாவை அனுப்பி வைக்கிறேன். சரியா? சீக்கிரமா. கை கால இந்நேரம் ஏன் வர சொல்லி இருப்பாரு? காதலுக்கு வயசில்ல தத்து, நான் பாக்குறதுக்கு மட்டும்தான் தாத்தா. இனி நீதான் என்னோட ராணி மந்தா. உனக்காக நான் என் உயிரை மந்தாகினி, நான் என்ன சொன்னதோ அதை செஞ்சு காட்டிட்டேன். என்ன செஞ்சு காமிச்சீங்க? அதான் அறிவால பண்டித ராமகிருஷ்ணரை தோக்கடிக்க சொன்னியே, நான் தோக்கடிச்சுட்டேன். அப்படி இனிமே எனக்கு தானே சொந்தமாயிடுவல்ல, ஆயிடுவல்ல. பாரு பாரு, என்னோட முடிய பாரு. நான் திரும்பவும் இளமையாயிட்டேன். ஏன் இப்படி சிரிக்கிற? சிரிக்காம வேற என்ன பண்றது? ஒரு பாட்டு இருக்கு, உங்களுக்கு அது தெரியுமா? காணும் மயிலாட கண்டிருந்த வான்கோழி. நீ என்ன வான்கோழிங்கிறியா? வேற என்னன்னு சொல்றது? நீங்களே பாருங்க. உங்களோட கருப்பு முடியில இருந்து கருப்பு மை வெளியில வருது. இங்க பாருங்க, துணியெல்லாம் கூட கருப்பாயிடுச்சு. அப்புறம் இங்க பாத்தீங்களா, என் கையில கூட அந்த மை ஒட்டிடுச்சு. இவர போய் இளைஞன்னு சொல்லிக்கிறாரு. தனிமணி கிட்ட இல்ல, போய் பண்டிதர் ராமகிருஷ்ணர் கிட்ட கேளுங்க. அட கடவுளே, எனக்கு இங்க ஒரு பொண்ணோட அன்பு கூட கிடைக்க மாட்டேங்குது. ஆனா அங்க பண்டிதர் ராமகிருஷ்ணருக்கு 2வது திருமணம் ஆயிடுச்சு. இது நிச்சயமா அந்த நிரந்தரமா இளமைய தர்ற மூலிகையோட மாயம்தான். எப்படியாவது அந்த மாய மூலிகையை அடைஞ்சே தீரணும். அதுக்காக நான் இப்ப அன்ப, அறிவ, அதிகாரத்தை, அக்கிரமத்தை, ஏன் எதை வேணாலும் பயன்படுத்துவேன். நான் அந்த மாய மூலிகையை நிச்சயம் அடைஞ்சே தீருவேன். நிச்சயமா அடைஞ்சே தீருவேன்.
மகாராஜா நீங்க என்ன பண்றீங்க? நீங்க மகா மந்திரியோட மகாராஜா ஏன் அமைதியா இருக்கீங்க? இவர் பண்ண தப்புக்கு முதல்ல தண்டனை கொடுங்க. புரிஞ்சுதா இல்ல புரியலையா? பெரிய புத்திசாலி, மகா ஞானி, திறமையானவர். இப்போ உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்குமே. இதோ இது உங்க மகாராஜாவோட முகத்தோட வடிவம்தான். இந்த சேவகனுக்கு போட்டு விட்டேன். இத மகாராணியே பார்த்தா கூட நம்பிடுவாங்க. இதோ இப்ப நீங்க ஏமாந்த மாதிரி ஏமாந்துருவாங்க. ஆனா இது எல்லாம் இத நீங்க தெரிஞ்சுக்க விரும்புனீங்கல்ல? உங்களுக்கு ஏன் இப்படி எல்லாம் நடக்குது, நான் எப்படி இதெல்லாம் பண்றேன்னு? இதெல்லாம் வெறும் ஒரு மாதிரி தான். இதுவரை நீங்க செய்யாத செயலை எல்லாம், இதுவரை நீங்க போகாத இடத்துக்கெல்லாம் உங்களை போக வச்சது இந்த வடிவம் தான். அப்படியா? அப்ப இதுதான் உங்க சதி திட்டமா? அதான் எந்த ஒரு இடத்துக்குமே நான் போகாமலேயே நான் போயிருக்கேனா? அதான் எல்லாரும் என் மேல பழிய போடுறாங்களா? என்ன பண்றது, எல்லாம் உங்க தலையெழுத்து. எனக்கு அப்படிப்பட்ட ஒரு கலைஞன் கிடைச்சிருக்கான். அவனால எந்த ஒரு நபரோட முகத்தோட வடிவத்தையும் உருவாக்க முடியும். நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல, நான் உங்களோட பேரு, புகழ், மரியாதைன்னு எல்லாத்தையும் நிச்சயம் அழிச்சிருவேன். இப்ப பாத்தீங்களா உங்க மேல எத்தனை பழிகள் வந்து விழுந்திருக்குன்னு? அதுல ஒண்ணு, நீங்க ஏகப்பட்ட பேருக்கிட்ட கடன் வாங்கி திருப்பி கொடுக்காம ஏமாத்தி இருக்கீங்க. ரெண்டாவது குற்றம் என்னன்னு தெரியுமா? நீங்க ஒரு அப்பாவி பொண்ண போலியா திருமணமும் பண்ணி இருக்கீங்க. இப்ப அந்த பொண்ண நீங்க ஏமாத்திட்டீங்க. இப்ப ஒரு புதுசா மூணாவது பழியும் உங்க மேல விழப்போகுது. மூணாவது பழியா? இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க? மந்திரியாரே, மந்திரியாரே, என்னாச்சு? மந்திரியாரே, அந்த பண்டிதர் ராமகிருஷ்ணர். பண்டிதர் ராமகிருஷ்ணர் என்ன பண்ணார் சொல்லு. மந்திரியாரே, இவரு மகாராஜாவோட அறைக்கு போக முயற்சி பண்ணாரு. அங்க இருந்த வாயிற்காவலன் முடியாதுன்னு சொல்லியும் அதை மீறி இந்த பண்டிதர் ராமகிருஷ்ணர். இவர் என்ன பண்ணாரு? என்ன பண்ணாரு பண்டிதர் ராமகிருஷ்ணர்? சீக்கிரம் சொல்லு. இவர் உடனே ஒரு கத்தியை எடுத்து வாயிற்காவலனோட நெஞ்சிலே குத்திட்டாரு. அவர் அங்கேயே விழுந்து இறந்துட்டார் மந்திரியாரே. என்ன இறந்துட்டானா? அடே, இவர் போய் சொல்றாரு. நான் அப்படி எல்லாம் எதுவும் பண்ணல. நீங்க இதெல்லாம் பண்ணதை நான் என் கண்ணால பார்த்தேன் பண்டிதர் ராமகிருஷ்ணரே. வீரர்களே, பண்டிதர் ராமகிருஷ்ணர் மகாராஜாவோட அறைக்கு காவல் இருந்த நம்பிக்கையான வாயிற்காவலனை கொலை செஞ்சதுக்காக கைது பண்ணுங்க சீக்கிரம். அட, அவர் ஓடுறாரு பாருங்க, பிடிங்க, அவரை கைது பண்ணுங்க. பண்டிதர் அவர்களே, நீங்க மந்திரியார சந்திச்சிட்டீங்களா? அவரோட அறையில தான் இருக்காரு. அச்சோ, நான் தேவையில்லாம பயந்திருக்கேன். இவனுக்கு எதுவுமே தெரியாது போல. ஆமா, நான் போய் மகாமந்திரியை சந்திச்சிட்டேன். ஆனா அவரு மேல் தளத்துக்கு வந்து என்கிட்ட தனியா பேசணும்னு சொல்றாரு. பின்னாடி வந்துகிட்டு இருக்காரு. நீங்க தயவு செஞ்சு சூடான பாலை கொடுத்து அனுப்புங்க, எனக்கு ரொம்ப பசிக்குது. அவர் இப்ப என்ன சொன்னாரு? அவருக்கு சூடான பால் வேணுமா? எனக்கு இந்த காது நல்லாவே கேட்கும். மெதுவா சொல்லு. அவன் எங்க போனா?
மந்திரியார் அவர்களே, பண்டிதர் ராமகிருஷ்ணன் பாத்தியா? இப்பதான் போனாரு. சூடான பால் கேட்டாரு. மேல் தளத்துல உங்ககிட்ட வந்து பேசுறாரு. சூடா பால் கேட்டாரா? ஆமா. பாம்புக்கு பால் வார்த்தா அது குடிச்சிட்டு திரும்ப கொத்த தான் செய்யும். போய் அவனை புடி. என் அறையிலிருந்து என்ன ஏமாத்திட்டு ஓடிட்டான். என்னையும் முட்டாளாக்கிட்டு ஓடிட்டாரு. நான் இப்பவே புடிச்சிடுறேன். வரேன் மந்திரியாரே. போக, அவரை புடிங்க. மகாராஜா வாழ்க. அவட பிடிங்க, போங்க. அட கடவுளே, இவங்க நாலா பக்கமும் சுத்தி வளைச்சிட்டாங்களே. இப்ப இங்க இருந்து தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டமாச்சு. எங்கேயாவது ஒளிஞ்சிக்கலாம். எங்க ஒளியறது? உள்ள போய் நல்லா தேடுங்க. இந்த பக்கமா தான் வந்தாரு. இங்கதான் எங்கேயாவது மறைஞ்சிருக்கணும். நல்லா கவனமா பாருங்க. அவர் எங்க போயிருப்பாரு? இங்கதான் எங்கேயாவது மறைஞ்சிருப்பாரு. அந்த பக்கம் போய் பாருங்க. அச்சோ, இந்த விஷயத்த நான் யோசிக்காம போயிட்டேனே. இந்த வீரர்கள் அப்பாவை தானே தேடுறாங்க, பாஸ்கரை இல்லையே. நான் அப்பாவோட விஷயத்த முதல்ல மாத்திட்டு என் உண்மையான வடிவத்துக்கு வந்துட்டேனா என்னால இங்க இருந்து சுலபமா போயிட முடியுமே. பயப்படாதீங்க, நான் தான் பாஸ்கர். பாஸ்கரா? நீங்களா? வீரர்கள் என்ன தேடி வராங்க. தயவு செஞ்சு என்ன பத்தி எதுவும் சொல்லிடாதீங்க அமரப்பள்ளி, சொல்லிடாதீங்க. மகளே அம்மு, நீ ஏன் இப்ப கத்துன? அப்பா, பண்டிதர் ராமகிருஷ்ணர் இங்க வந்தாரா? என்ன இது? அப்பாவும் வீரர்களும் பண்டிதர் ராமகிருஷ்ணாவை தேடிட்டு இருக்காங்க. சொல்லுமா, ஏன் எதுவும் பேச மாட்டேங்கிற? அது எலி. அப்பா, எலிய பார்த்து நான் பயந்துட்டேன். பண்டிதர் ராமகிருஷ்ணா எதுக்கு என் அறைக்கு வரப்போறாரு? எலியா? வீரர்களே, எலிய தேடுங்க. மந்திரியாரே, எலிய தேடணுமா இல்ல அந்த பண்டிதரை தேடணுமா? முடிவு பண்ணி சொல்லுங்க. நீங்க ரெண்டையும் தேடுங்க. ரெண்டுக்கும் ஒண்ணும் பெரிய வித்தியாசம் கிடையாது. சரிங்க மந்திரியாரே. இல்ல, நில்லுங்க. அப்பா, அது வந்து நான் இதால எரிஞ்சு எலிய கொன்னுட்டேன்ப்பா. கொன்னுட்டியா? வீரர்களே, செத்த எலிய தேடுங்க. எடுத்து வெளியே வீசுங்க. ஐயோ இல்லப்பா, அந்த எலிய ஒரு பருந்து தூக்கிட்டு போயிடுச்சு. நான் அத ஜன்னல் பக்கத்துல வச்சேன். பருந்தா? இந்த ராத்திரியிலையா? அதுவும் இவ்வளவு சீக்கிரமா எடுத்துட்டு போயிடுச்சா? ஆமாப்பா, எனக்கு தூக்கம் வருது. நான் தூங்க போறேன். அப்பா, வேலை முடிஞ்சதா? முடிஞ்சிச்சுமா. நீ சரி அம்மோ, நீ போய் தூங்கு. மந்திரியாரே, ஒரு பருந்து பறந்து இவ்வளவு தூரம் வந்திருக்கு, ஆனா நமக்கு தெரியாம போயிருச்சு. நல்லா இருக்குல்ல? இங்க பாருங்க ஐயா. வாங்க வாங்க. நீ பண்ண உதவிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நீதான் இப்ப. ஆனா இவங்க எல்லாரும் உங்களோட அப்பாவை தானே தேடுறாங்க. நீங்க எதுக்கு தேவையில்லாம ஒளிஞ்சிட்டு இருக்கீங்க? அதேதான். இல்ல, எங்க அப்பா கிட்ட ஏதாவது பிரச்சனைனா அவரை தேடணும்னா அவரை தேட வேண்டியதானே. ஏன் பின்னாடி ஏன் வராங்க? ஆனா இந்த விஷயத்த உங்க அப்பா கிட்ட, மகா மந்திரி கிட்ட யார் சொல்றது? அவரோட கோவத்தை பத்தி தான் ஊருக்கே தெரியுமே. அதாவது அப்பா கிடைக்கலனா மகனை புடிச்சு சிறையில போட்டா அப்பா தானா வந்துருவாரே. இல்ல, ஆனா பண்டிதர் ராமகிருஷ்ண ஐயா என்ன பண்ணாரு? ஏன் எல்லாரும் அவரை தேடுறாங்க? அவரு எதுவுமே செய்யல.
ஆனா திடீர்னு ஒரு பொண்ணு வந்து அப்பா அவங்கள கல்யாணம் பண்ணி ஏமாத்திட்டதா சொல்றாங்க. இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா அப்பா அவங்க கிட்ட கடன் வாங்கினாரா, திரும்ப கொடுக்கலன்னு சொல்றாங்க. இதெல்லாம் எனக்கு தெரியும். ஆனா இப்ப 3வது பழியும் போட்டிருக்காங்க. அவர் வாயுல் காப்பாளனை கொலை பண்ணிட்டாரா. இது எல்லாமே போலி புகார் தான் அமரப்பள்ளி. நீங்களே சொல்லுங்க, எங்க அப்பா இப்படி எல்லாம் பண்ணுவாரா? இங்க பாருங்க அமரப்பள்ளி, நான் சொல்றத கவனமா கேளுங்க. எனக்கு தெரியும் எங்க அப்பா நிரபராதி, அவர் இது எதுவுமே பண்ணலன்னு. யாரோ அவரை மாதிரியே முகமுடி போட்டுக்கிட்டு அவர் வடிவத்துல இதெல்லாம் பண்ணி இருக்காங்க. அமரப்பள்ளி, எங்க அப்பா நிரபராதின்னு நான் இப்ப நிரூபிச்சாகணும். அவர் மேல இருக்கிற எல்லா பழியையும் போக்க நினைக்கிறேன். ஆனா இது எல்லாத்தையும் நான் செய்யணும்னா நான் இங்கிருந்து பாதுகாப்பா வெளியில போய் ஆகணும். நான் இங்கிருந்து பாதுகாப்பா வெளியில போக நீங்க உதவி பண்ண முடியுமா? மந்திரியாரே, எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தாச்சு, அவன் எங்கேயும் இல்ல. அவன் என்ன மனுஷனா இல்ல காத்தா இங்கிருந்து பறந்து போறதுக்கு? பூமிக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டானா இல்ல வானத்துல ஏறி பறந்துட்டானா? மந்திரியாரே, அவன் மண்ணுல புதைஞ்சிட்டானா இல்ல வானத்துல பறந்துட்டானா? அப்பா நீங்க இன்னும் போலியா? வா தங்கச்சி. நீ என்கிட்ட தூக்கம் வருது, அதனால நான் தூங்க போறேன்னு சொன்ன. ஆமா, இது யாரு? அப்பா இவ வந்து ராதாப்பா. ராதாவா? ஆமாப்பா, என்னோட தோழி ராதா. சின்ன வயசுல என் கூட குருகுலத்துல படிச்சவ. இப்ப என்ன சந்திக்க வந்தா. இப்போ அவ கிளம்பிட்டா. ஆனா இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் உன்னோட அறைக்கு வந்தப்ப அங்க வேற யாருமே இல்லையே. அது ஆமாப்பா, நீங்க போனதும் தான் இவ அங்க வந்தா. போன மாசம் இவளுக்கு கல்யாணம் ஆச்சுல்ல, அதான் முதல் தடவையா கல்யாணம் முடிஞ்சு அம்மா வீட்டுக்கு வந்திருக்கா. அதான் என்னையும் பார்த்துட்டு போலான்னு வந்திருக்கா. இப்ப என்ன சந்திச்சுட்டா, இப்ப கிளம்புறாப்பா. ராத்திரியே வந்துட்டு ராத்திரியே கிளம்புறாளா? அம்மு, இவன் நம்மளோட விருந்தினர், உன்னோட தோழியும் கூட. இவள உள்ள கூட்டிட்டு போமா, இன்னைக்கு ராத்திரி இங்கேயே தங்கட்டும். இவள நல்லா கவனிச்சுக்கம்மா. காலையில இவளுக்கு ஏதாவது பரிசு கொடுத்து இவள கௌரவமா வழி அனுப்பி வைமா. ஐயோ வேண்டாம் வேண்டாம், என்னால இங்கே இருக்க முடியாது. ஏன்? ஏன்னா என்னுடைய புகுந்த வீட்டுல எனக்கு ரொம்ப வயசான மாமனாரும் மாமியாரும் இருக்காங்க. அங்க அவங்கள பாத்துக்கிறதுக்கு யாருமே இல்ல. அவங்கள தவிர 3 குறும்புத்தனம் பண்ற குழந்தனார்கள் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அங்க பசு, ஆடு, கோழி. ஆனா ராதா, உன்னோட இந்த பெரிய குடும்பத்துக்கும் நீங்க தங்கறதுக்கு என்ன சம்பந்தம்? அது அவரு எனக்காக காத்துக்கிட்டு இருப்பாருல்ல, அதான் என்னால இங்க இருக்க முடியாது. அடுத்த தடவை வரும்போது நான் கண்டிப்பா அம்மா கூட இங்கேயே இருக்கேன். சரி, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருமா. உங்க 2 பேருக்கும் சீக்கிரமா குழந்தை பிறக்க என்னுடைய வாழ்த்துக்கள். சரி அம்மு, நான் கிளம்புறேன். சரிப்பா, நான் இவள வாசல் வரைக்கும் போய் வழி அனுப்பிட்டு வந்துடுறேன். மந்திரியாரே, ராதாவோட கணவர் தான் அவளுக்காக அங்க காத்துட்டு இருக்காருன்னு சொல்றாள்ல, அப்புறம் எதுக்காக அவளை இங்க இருக்க சொல்றீங்க? மந்திரியாரே, நான் அந்த பண்டிதர் ராமகிருஷ்ணரோட வீட்டுக்கு காவலாளிகளை அனுப்பி வச்சுட்டேன். அவரால் எங்கேயும் ஓட முடியாது. ஐயோ வந்துட்டேன், இருங்க இருங்க. பண்டிதர் ராமகிருஷ்ணர் எங்க? அவர் வீட்ல இல்ல. கொஞ்சம் வெளிய விட்டா நாங்களே போய் பாத்துருவோம். நான் தான் சொல்றேன்ல, அவர் வீட்ல இல்ல. அத நாங்களே பார்த்து சொல்றோம். அட 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 நில்லுங்க, என்ன நடந்துச்சுனாவது சொல்லுங்க. அட கொஞ்சம் நில்லுங்க. அட பாத்தீங்களா, நான் தான் சொன்னல, உண்மையிலேயே அவர் வீட்ல இல்ல. அவரை ஏன் தேடுறீங்கனாவது சொல்லுங்களேன். அட என்ன ஆச்சு, நீங்களாவது சொல்லுங்க. ஐயோ சொல்லிட்டு போங்க. எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. அட இந்த மாதிரி ராத்திரி நேரத்துல யாராவது வீட்டுக்கு வருவாங்களா?
அதுவும் படபடன்னு கதவை தட்டுறீங்க. பண்டிதர் ராமகிருஷ்ணர் உள்ள இருக்காரா? உங்களுக்கெல்லாம் மூளை இருக்கா இல்லையா? இது தத்தாச்சாரியாரோட வீடு. இங்க பண்டிதர் ராமகிருஷ்ணர்னு யாருமே இல்ல. பண்டிதர் ராமகிருஷ்ணர் கொலை பண்ணிருக்காரு. அட எந்த முட்டாள்டா நான் தூங்கிட்டு இருக்கும்போது என்ன தொந்தரவு பண்றது? யாரா இருந்தாலும் போயிட்டு காலையில வாங்க. அங்க வெளியில சில வீரர்கள் வந்திருக்காங்க. அதுக்கு நான் என்ன பண்றது? பண்டிதர் ராமகிருஷ்ணரை வீரர்கள் தேடுறாங்க. மகாராஜாவோட உத்தரவா பண்டிதர் ராமகிருஷ்ணரை பார்த்த உடனே கைது செய்ய சொல்லி இருக்காராம். அவர் ஒரு வாயிற்காவலனை கொலை பண்ணிட்டாராம். அதுவும் வீரர்கள் பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே பண்ணிட்டாராம். என்ன? பண்டிதர் ராமகிருஷ்ணா, இப்ப வேணா நீ என்னோட கையில இருந்து தப்பிச்சிருக்கலாம். ஆனா எவ்வளவு நாள் தப்பிக்க முடியும்? பாதாளத்துல பொந்துக்குள்ள எலி மாதிரி ஒளிஞ்சிருந்தாலும் நான் உன்னை எப்படியாவது கண்டுபிடிச்ச தீர்வேன். நீங்க ஏன் கஷ்டப்படுறீங்க? அதான் நான் இருக்கேன்ல. மந்திரியார் அவர்களே, என்ன ஆச்சு? இந்த ராத்திரி நேரத்துல என்னையே இங்க வர சொன்னீங்க? நிச்சயமா முக்கியமான ஒரு காரணம் இருக்கும். பண்டிதர் ராமகிருஷ்ண மேல வாயிற்காவலனை கொன்ன பழி விழுந்திருக்கு. எல்லா சாட்சிகளும் அவனுக்கு எதிராதான் இருக்கு. இன்னைக்கு மட்டும் நான் அவனை பிடிச்சிருந்தேன்னா நாளைக்கு காலையிலேயே அவனுக்கு தூக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருக்கலாம். ஆனா அவன் திரும்பவும் என்னோட கையில இருந்து தப்பிச்சு போயிட்டான். நீ அவனை இப்ப சீக்கிரமா தேடி கண்டுபிடிச்சாகணும். அவன் நம்ம கையில சிக்கினதுமே அவனை கொன்னாகணும். புரிஞ்சுதா இல்ல புரியலையா? எனக்கு புரிஞ்சுது. ஏற்கனவே விஜயநகரத்து மக்கள் அவன் மேல வச்சிருந்த மரியாதைய கை விட்டுட்டாங்க. இனிமே அவனை கொலையே பண்ணாலும் சரி, அத பத்தி யாரும் கவலையே பட மாட்டாங்க. யாரும் போராடவும் மாட்டாங்க. ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. கூடிய சீக்கிரமே இந்த கழுகு அந்த எலிய வேட்டையாட போகுது. சாரதா தேவி. வணக்கம் குருவே. வணக்கம் வணக்கம். ஆமா, பண்டிதர் ராமகிருஷ்ணர் எங்க? அவர் நேத்து ராத்திரியில இருந்து வீட்டுக்கு வரவே இல்ல. திரும்ப சொல்லுங்க. அவர் நேத்து ராத்திரியில இருந்து வீட்டுக்கு வரவே இல்ல. சாரதா தேவி, உங்க மௌன விரதம் கலைஞ்சு போச்சு. ஐயோ கடவுளே. ஆமா, கணவர் நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாருன்னா மனைவி மௌன விரதத்தை கைவிட்டுதானே ஆகணும். என்ன தனிமணி? நீங்க சரியா சொன்னீங்க குருஜி. ஆமா, நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களே. என்ன கேள்விப்பட்டிருப்பேன்? கேள்விப்படலையா? தனிமணி சொல்லுங்க குருஜி. பண்டிதர் ராமகிருஷ்ணரோட பராக்கிரமத்தை பத்தி அவரோட மனைவி கிட்ட கொஞ்சம் சொல்லுங்க. சாரதா தேவி அவர்களே, பண்டிதர் ராமகிருஷ்ணர். நீதி வழங்குங்க மகாராஜா. பண்டிதர் ராமகிருஷ்ணர் எங்க கிட்ட செல்வங்கள் கடன் வாங்கியிருந்தாரு. 2 நாள்ல திருப்பி கொடுத்துறேன்னு சொன்னாரு. ஆனா இப்ப மறுக்கிறாரு. பண்டிதர் ராமகிருஷ்ணர் என்ன சட்டப்படி திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. அதுவும் கோவில்ல பண்டிதர் தலைமையில திருமணம் செஞ்சாரு. அது மட்டும் கிடையாது, அதுக்கப்புறம் அவர் பண்ண விஷயத்தை பத்தி என்னன்னு சொல்றது? மாபெரும் பண்டிதர், மகா ஞானி, திறமைசாலி, பெரிய அறிவாளி, இன்னும் பல பல பட்டங்களை வச்சிருக்கிற பண்டிதர் ராமகிருஷ்ணர் கொலைகாரனா மாறிட்டாரு. அவரு வாயிற்காவலனை கொலை பண்ணிட்டாருன்னு பழி வந்திருக்கு. அப்ப அதுக்காக தான் ராத்திரி வீரர்கள் வந்தாங்களா? எனக்கு இப்ப ரொம்ப ரொம்ப கவலையா இருக்கு. வீரர்கள் எல்லா இடத்துலயும் பண்டிதர் ராமகிருஷ்ணரை தேடுறாங்க. மகாராஜா ரொம்ப கோபமா இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு மரண தண்டனையை விட குறைவான தண்டனையை கொடுக்க மாட்டாரு. அடக்கடவுளே. அதை விட குறைவான தண்டனையை மகாராஜா தரமாட்டாரு. நீங்க சொன்னது உண்மைதான். ஆனா நீங்க ஒண்ணு மறந்துட்டீங்க. அவரு பண்டிதர் ராமகிருஷ்ணா. அவர் இப்படிப்பட்ட தப்பெல்லாம் கண்டிப்பா பண்ணவே மாட்டாரு. அப்புறம் மரணத்தை பத்தி சொன்னீங்களே, அவர் இதுக்கு முன்னாடியும் பல தடவை மரணத்தை தோக்கடிச்சிருக்காரு. அப்படிதானே சாரதாமா? ஆமா, எதிரிகள் பல சதி திட்டம் தீட்டி இருக்காங்க. ஆனா ராமாவால முறியடிக்க முடியாத சூழ்ச்சியே கிடையாது. நடக்காதத நடத்தி காட்டுற சக்தியும் திறமையும் அவர்கிட்ட இருக்கு. உங்களுக்கே ஞாபகம் இருக்குமே, உங்களை திரும்ப ராஜகுருவாக்குனதே ராமா தானே. அது வரைக்கும் நீங்க இந்த மகாமந்திரி மேல இருந்த பயத்தால அவரோட கைப்பாவையா தானே இருந்தீங்க. சாரதா தேவி, தெரிஞ்சோ தெரியாமலோ நீங்க என்ன இப்ப ரொம்ப அவமானப்படுத்திட்டு இருக்கீங்க. இன்னும் ஆரம்பிக்கவே இல்ல, ஆனா நீங்க பயங்கரமா அவமானப்பட போறீங்கன்னு எனக்கு தோணுது. தனிமணி, சொல்லுங்க குருஜி. நமக்கு மரண தண்டனை கிடைக்கிறதுக்கு முன்னாடி நாம இங்கிருந்து ஓடுறது நல்லது.
அப்போ அதனாலதான் பாஸ்கர் ராத்திரி வீட்டுக்கு வரலையா? ஐயோ தாயே, நீதான் என் மகனை காப்பாத்தணும். அவன் இப்ப எங்க இருக்கான்னு தெரியலையே. நீ என்ன சொல்ற பாஸ்கர்? ஒருத்தரோட வடிவத்தை இன்னொருத்தரால எப்படி எதுக்க முடியும் பாஸ்கர்? கேள்விக்கு இடமே இல்லை சித்தப்பா. அது நடந்துடுச்சு. அதை நானே என் கண்ணால பார்த்தேன். முதல்ல நானே முழுசா நம்பி ஏமாந்துட்டேன். நானே மகாராஜான் தான் நினைச்சேன். ஆனா அது கைகாலாவுடைய சேவகன். என் கண்ணு முன்னாடியே அந்த கைகாலா அந்த சேவகனுடைய முகத்துல இருந்து விசித்திர முகமுடிய கிழிச்சு எடுத்தாரு. பாரு பாஸ்கர், இந்த வாட்டி அந்த கைகால ஒரு பெரிய திட்டத்தை தீர்த்துதுக்கான் பாத்துக்க. நாம் இப்ப என்னதான் பண்றது? இப்போ இதுக்கான பதிலுக்கு பதில் நம்மளால வேலை என்ன பண்ண முடியும் சொல்லு பாஸ்கர். சித்தப்பா 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 பாஸ்கர், நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இந்த பிரச்சனைக்கான தீர்வை நீங்களே கொடுத்துட்டீங்களே. நானா? பிரச்சனைக்கு பதிலுக்கு பதில். நான் செய்ய போறத அந்த கைகாலாவால யோசிக்க கூட முடியாது. எந்த மொழியில என்கிட்ட கேள்வி கேட்டாரோ அதே மொழியில அவருக்கு பதில் கொடுக்க போறேன். குருஜி குருஜி, பாஸ்கர் வந்துட்டான். தெரியுது பாஸ்கர் வருது, எனக்கும் தெரியுது. வணக்கம் மகாராஜா. ஏதாவது தெரிய வந்துச்சா? இல்ல மகாராஜா, அப்பா எங்க இருக்காரு என்னன்னு எதுவுமே தெரியல. பாப்பாவா? எல்லாரோட வீட்லயும் சின்ன பாப்பா இருக்கதானே செய்றாங்க. அவர் மேல விழுந்திருக்கிறது கொலைப்பழி. குற்றவாளிக்கு உதவி செய்யற எல்லாருமே குற்றவாளிகள் தான். நீங்க சொல்றது உண்மைதான் மகாராஜா. ஆனா நான் சத்தியமா சொல்றேன், அப்பாவை பத்தி எப்ப எந்த தகவல் கிடைச்சாலும் நானே நேர்ல வந்து உங்ககிட்ட சொல்லிடுறேன். அன்பா கடமையானு வந்துட்டா எப்பவும் கடமைதான் ஜெயிக்கும் மகாராஜா. மகாராஜா பாலகுமார் வந்து கொண்டிருக்கிறார். மகாராஜா பாலகுமார், மகாராஜா பாலகுமார், மகாராஜா பாலகுமார். என்னால நம்பவே முடியல. எந்த பண்டிதர் ராமகிருஷ்ணருடைய பெயரும் புகழும் இந்த சபை முழுக்க நிறைஞ்சு காணப்பட்டதோ, இன்னைக்கு அதே சபையில அவர் மேல அடுக்கடுக்கா புகார் வந்துட்டு இருக்கு. ஒண்ணு மாத்தி ஒண்ணு அவர் மேல பல பழிகள் சுமத்தப்பட்டுட்டு வருது. கடன் விவகாரம், இரண்டாவது திருமணம், இப்போ கொலையே பண்ணிட்டாரு. அதுவும் படுகொலை. நான் என்னுடைய கனவுல கூட நினைச்சு பார்க்கல பண்டிதர் ராமகிருஷ்ணன் கொலை பண்ணுவார்னு. மகாராஜா, என்ன நீங்க மன்னிக்கணும். நான் தான் நேத்து பண்டிதர் ராமகிருஷ்ணருக்காக 3 நாட்கள் அவகாசம் கேட்டிருந்தேன். அவர் இவ்வளவு பெரிய தவறு செய்வாருன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அதுக்கு பரிகாரமா இப்ப நானே அவருக்கு பெரிய தண்டனையை கொடுங்கன்னு உங்ககிட்ட வேண்டி கேட்டுக்கிறேன். ராஜகுரு அவர்களே, சொல்லுங்க. இந்த விஷயத்துல உங்க கருத்து என்ன? பண்டிதர் ராமகிருஷ்ணன் அப்படி ஒரு காரியத்தை பண்ண மாட்டான்னு எனக்கு தெரியும். ஆனா இன்னைக்கு திரும்பவும் மகாராஜா என்கிட்ட ஆலோசனை கேட்கிறாரு. இது ஒரு நல்ல வாய்ப்பு. மகாராஜாவோட மனசுல இடம் பிடிச்சி ஆகணும். மகாராஜாவுக்கு பண்டிதர் ராமகிருஷ்ணன் மேல இருக்கிற செல்வாக்கு போயிடுச்சு, நான் திரும்ப வரப்போறதில்ல. அப்புறம் மறுபடியும் இந்த அரசவையில என்னோட குரல் தான் ஓங்கி இருக்கு. ராஜகுரு அவர்களே, நீங்க என்னதான் யோசிச்சுட்டு இருக்கீங்க? நான் தூங்கிட்டேன் மகாராஜா. யோசிச்சுட்டு இருந்த மகாராஜா. நான் இப்ப என்ன யோசிக்கிறேன்னா, இங்க என்ன நடக்குது? மகாராஜா, நான் சொல்ல விரும்புறது ஒன்னே ஒண்ணுதான். குற்றவாளி யாரா இருந்தாலும் அந்த குற்றத்துக்கான தண்டனையை நிச்சயம் கொடுத்தே ஆகணும். குற்றவாளிக்கு தண்டனை கொடுக்காம அந்த குற்றவாளியை வெளியே விட்டா அப்புறம் எல்லா மக்களும் நம்மள என்ன நினைப்பாங்க? ஒருவேளை கொலை மாதிரி பெரிய குற்றத்தை பண்ணினா கூட தப்பிச்சிடலாம்னு நினைப்பாங்க. நாம மக்களுக்கு தெரிவிக்க வேண்டிய செய்தி ஒன்னே ஒண்ணுதான். நம்ம விஜயநகரத்துல நீதிதான் உயர்ந்தது. அது பண்டிதர் ராமகிருஷ்ணரா இருந்தாலும் சரி, மந்திரியாரா இருந்தாலும் சரி. குருஜி, உங்க நாம கொஞ்சம் கட்டுப்படுத்துங்க. அப்புறம் மந்திரியாரோட கோபத்துல இருந்து உங்களை யாராலையும் காப்பாற்ற முடியாது. மகாராஜா, என்னோட கருத்து அவ்வளவுதான். ரொம்ப நன்றி. ராஜகுருவே, நானும் உங்களுடைய கருத்தை ஏத்துக்கிறேன். குற்றம் நடந்திருக்குன்னா தண்டனை கண்டிப்பா கிடைச்சே ஆகணும். அதனால நான் பண்டிதர் ராமகிருஷ்ணருக்கு என்ன தண்டனை கொடுக்க மகாராஜா, எனக்கு நீதி வழங்குங்க மகாராஜா. மகாராஜா, எனக்கு நீதி வழங்குங்க. மறுபடியுமா? நல்லா பாருங்க. எனக்கு தெரிஞ்சு பாவம் இந்த வயசானவரை கூட பண்டிதர் ராமகிருஷ்ணர் விட்டு வைக்கலன்னு நினைக்கிற மகாராஜா. நீங்களே சொல்லுங்க, பண்டிதர் ராமகிருஷ்ணர் இப்ப உங்களை என்ன பண்ணாரு? நான் ஒரு மேய்ப்பன் மகாராஜா. நான் என்னோட கால்நடைகளை ஓட்டிக்கிட்டு ஒரு மைதானம் வழியா போய்கிட்டு இருந்தேன். அப்போ அங்க 2 கொள்ளைக்காரங்க வந்தாங்க. அவங்க வலுக்கட்டாயமா என்னோட 2 கால்நடைகளையும் பறிச்சுக்கிட்டாங்க.
நான் அவங்கள எதிர்க்க முயற்சி பண்ணேன். ஆனா நான் பலமில்லாத ஒரு வயசானவன். என்னால எப்படி அவங்கள எதிர்க்க முடியும் மகாராஜா? அப்படியா? அப்புறம் என்னாச்சு? அந்த நேரத்துல அந்த இடத்துக்கு ஒரு மாவீரன் வந்தாரு. அவரை பத்தி நம்ம நாடு முழுக்க புகழ்ந்து ஒரு மாவீரன் பலசாலின்னு எல்லாம் போட்டுறாங்க. அவரால 2 பேர் என்ன 10 பேரை கூட ஒரே நேரத்துல தோற்கடிக்க முடியும். நான் அவர்கிட்ட எனக்கு உதவி பண்ணுங்கன்னு சொல்லி வேண்டினேன். அவர் உதவி பண்ணாரா? மகாராஜா, அவரு அந்த கொள்ளைக்காரங்க கிட்ட என்னோட கால்நடைகளை திரும்ப கொடுக்க சொன்னாரு. ஆனா அவங்க வாழை எடுத்தாங்க. உடனே இவர் பயந்துட்டாரு. பயந்து போய், ஆமா நீங்க சொல்றது சரிதான், இன்னும் 2 கால்நடைகளை சேர்த்து எடுத்துக்கோங்கட்டாரு. இது பெரும் பாவமாச்சே மகாராஜா, பெரும் குற்றம். குற்றவாளிக்கு துணை போறது அதை விட பெரிய குற்றம். அதனாலதான் உங்க மேல நம்பிக்கை வச்சு உங்களை தேடி வந்திருக்கேன் மகாராஜா. எனக்கு நீதி வழங்குங்க மகாராஜா. அப்புறம் அந்த கொள்ளைக்காரங்களை மட்டும் இல்ல, அவங்களுக்கு உதவி செஞ்ச அந்த குற்றவாளிக்கும் தண்டனை கொடுங்க மகாராஜா. கண்டிப்பா அவங்களுக்கு தண்டனை கிடைக்கும். அதுக்கு முன்னாடி நீங்க ஒரு விஷயத்த சொல்லுங்க. அந்த நபர் யாருன்னு சொல்லுங்க. ஆமா ஆமா சொல்லுங்க சொல்லுங்க. ஒரு கோழை மாதிரி அந்த கொள்ளைக்காரங்களுக்கு உதவி பண்ண வீரன் யாரு? மகாராஜா, அந்த வீரன் இல்ல அந்த கோழை வேற யாரும் இல்ல. இதோ இந்த மந்திரியார் தான் மகாராஜா. நீங்க என்ன சொல்றீங்க? உண்மையத்தான் சொல்லிட்டு இருக்கேன் மகாராஜா. நான் இறந்து போன என்னோட மனைவி மேல சத்தியமா சொல்றேன், இவர்தான் அந்த நபர். இவரோட வீரத்தை பத்தி நான் பல கதைகள்ல கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா அந்த கொள்ளைக்காரங்க கையில இருந்த வாளை பார்த்ததும் இவர் அப்படியே பயந்து போய், அவர் கையில இருக்கிறது வாள் இல்ல, அது ஒரு பொம்மை. தன்னோட கையில பலம் இல்லைன்னு நினைச்சு அவர் பயந்துட்டாரு. இவர் அவங்கள பார்த்ததும் பயந்து போய் அந்த மைதானத்தை விட்டு ஓடி போயிட்டாரு மகாராஜா. என்ன உளறிட்டு இருக்கீங்க நீங்க? இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுனீங்க அமைதியா இருக்க போறதில்ல. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.